என்றால் முருகன் தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நல்லா எல்லோரும் கவனமாக கேட்கணும். இப்போ தெற்கு முகம், வடக்கு முகம், கிழக்கு முகம், மேற்கு முகம், 4 முகம் இருக்கா? பிரமனுக்கு 4 முகம், முருகனுக்கு 6 முகம், விண்ணு 1 முகம், மொத்தம் எத்தனை? 4 2. இந்த உலகமே என்னுள் அடக்கம் என்று உணர்த்தியவன் யார் தெரியுமா? நான் சொல்லுகின்ற அந்த முருகன். அவனை விட இந்த உலகத்தில் ஒரு கடவுள், ஒரு கணவன் கிடைத்து விடுவானா? சுவாமி, எப்பேற்பட்ட ஆளை சொல்லுகிறேன். என்ன எப்பேற்பட்ட ஆளு? அவன் எப்பேற்பட்ட, அம்மா மற்ற ஆயுதங்கள் எல்லாம் என்னன்னு அவர்களா பேசிக் கொள்கிறார்கள். மற்ற ஆயுதங்கள் எல்லாம் இப்ப ராமனுடைய பானம் நெஞ்சிலே பட்டால் பட்ட நிமிஷம் அந்த புறம் பொத்துக்கிட்டு போயிடும். இதான் நிலைப்பாடு. ஆனா என் தலைவன் முருகனுடைய ஆயுதம் எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல குத்தம், சரி, 2வது விரிக்கும், 3வது உள்ள போயிடும். இப்பேற்பட்ட ஆயுதத்தை இந்த உலகத்திலே பார்த்த முடியுமா? சரி சரி. முதல்ல குத்தம், அதுக்கு ஆதரவு என்ன தெரியுமா? சூரபதுமனை முதல்ல மாமரமாக இருக்கின்ற பொழுது குத்தியது, 2வது உள்ள போடணும், 2ஆ பழந்துருச்சு, 3வது முழுசா உள்ள போச்சு. இப்படி இந்த உலகத்திலே குத்தி விரிச்சு உள்ள போகக்கூடிய ஒரே ஆயுதம் எதென்றால் நான் சொல்லுகின்ற முருகன் வைத்திருக்கிறானே அந்த வேலாயுதம். கண்டிப்பா இல்ல. அதாவது ஆயுதம் இருக்கின்ற பொழுது நீ ஏன் மாட்டோம்னு சொல்ற? 1000 தவறுகளை பேசிட்டு அதுக்கான 1000 காரணங்களை சொன்னா மிகையாகுமா? அந்த காரணம் நியாயமா? அதாவது பொதுவாகவே எல்லாருமே இப்படித்தான் பேசி பழகுறீங்க. என்னன்னு ஒரு தவறான ஒரு வார்த்தைகளை விட்டுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான 1000 காரணங்களை சொன்னாலும் அதுக்கான மிகை வந்துருமா? கிடையாது. முதல்ல மக்களுக்கு நாடகம் வைக்கிறது எதுக்காக தெரியுமா? நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தானே நாடகம் வைக்கிறோம். இந்த மாதிரி 1000 பேசினாலும் பேசலாட்டியும் தவறான விதத்திலேயே பேசினாலும் அதை கொண்டு செலுத்துறது தான் பெரிய மனிதர்களுடைய வேலை இல்லையா? அப்படி 1000 நீங்க சொன்னாலும் நான் கேட்குற விதத்துல இல்லை சாமி, சரிங்களா? நல்லது சொன்னா கேட்பேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய பெத்த தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க, நீங்க சொன்னா கேட்டுத்தான் ஆகணும். ஆனாலும் எனக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வந்து சொல்றீங்களே, அதுதான் கொஞ்சம் இடிக்குது இல்லையா? எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல வந்து தெரிஞ்சுக்கங்க சாமி, எந்த ஒரு பெண்ணுமே முதல் தரமாக போகணும்னு தான் ஆசைப்படுவா இல்லையா? எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் முதல் தரமா போகணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா அதற்கு பிறகு 2ஆம் தரமா போகணும்னு என்ன தலையெழுத்தா இருக்குல்ல? யாருக்கு? எழுத்துதான் எனக்கு. அதனாலதானே பார்க்க வந்திருக்கேன். அதாவது 1000 எழுத்துக்கள் இருந்தாலும் அதுக்கான ஆள் நான் கிடையாது, சரிங்களா? நீங்க தலகீழா நின்னாலும் அது நடக்காது. வந்த வழியை பார்த்து போக பாருங்க, நேரத்தை முத வீணடிக்காதீங்க. ஏன் கொட்டையும் கட்டையும் அந்த ஆளு விட மாட்டேன், வந்த வேலையை முடிக்காவிட்டால் அப்ப அக்காம நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்றீங்க, அதுதானே? நடக்கவே நடக்க. அப்படி சொல்லிட்டு போங்க. அம்மா நீங்க சொன்னது மாதிரி 1000 கருத்து பேசினாலும் எடுத்த பாத்திரத்தின் மரபு கெடாமல் பேசினால்தான் அந்த நாடகம் மரபு கெடாது. இப்பெல்லாம் யாருதான் அப்படி எடுத்த பாத்திரத்துல நிக்கிறது? நான் பாத்திரத்தை எப்போதுமே தாங்குறவன். நீங்க தான் என் பாத்திரம் எப்போதும் இப்படித்தான் இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் வந்திருக்கேன் என்பதை சொன்னால்தான் மக்களுக்கு புரியும். அது உண்மைதான். நான் வந்த நோக்கமே உனக்கு அந்த அவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்க வேண்டும் என்று. எவனுக்கு? முருகனுக்கு தான். எந்த முருகன்? அந்த முருகனுக்கு தான். அது நடக்காதுன்னா நான் சொல்லிட்டேன்ல, வந்த வழியை பார்த்து போக பாருங்க. உங்க சொந்த முருகனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொந்த முருகன்? ஆமா, அவருக்கு தான் எப்படியாவது முடிச்சு வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ மாட்டோம்னு சொல்லு. சாமி எனக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான், மறு வார்த்தையெல்லாம் நான் பேச மாட்டேன், சரிங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன வார்த்தை? சாமி எனக்கு 2ஆம் தரம் போறதுக்கு விருப்பம் இல்லன்னு. ஆமா உண்மைதானே. விட்டு கொடுக்குறேன், எவனாவது கெட்டு போயிருக்கான். இதுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? வாழ்க்கையை விட்டு வட்டில் சோற விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா ஒரு பெண்ணாகப்பட்டவள். தன் வாழ்க்கையை விட்டு கொடுப்பாளா? அதுக்கு வழி சொல்றேன். ஏற்கனவே தெய்வானின்ற ஒரு மனைவி இருக்கா, ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்தி சேர்ந்தா என்ன போராட்டம் நடக்கும்? அதற்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன். என்ன வழி? அம்மா இரவுல மலர்கின்ற சந்திரனை பார்த்து மலர்வது அல்லி, சரி. பகல்ல வருகின்ற சூரியனை பார்த்து மலர்வது தாமரை. அல்லியும் தாமரையும் இரவிலே வருகின்ற சந்திரனையும் சூரியனையும் பார்த்து எப்படி மலர்கிறதோ அது போல இரவுல ஓங்கிட்ட வந்துட்டு போறேன், பகல்ல அங்க போயிட்டு போறேன். ஏன் மாட்டோம்ன்ற? இதுல ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தா கேட்கல. என்ன பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாங்க பாவம். அதுதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது, சரிங்களா? உயிர் இல்லாத ஒரு பொருள்களை விட்டு கொடுத்தா அது பரவாயில்ல, உயிர் உள்ள பொருள் நானு, சரிங்களா? முதல்ல வாழ்க்கையை எந்த பொண்ணுமே விட்டு தர மாட்டா. யாரு விட்டு தந்தாலும் சரி, நான் முதல்ல விட்டு தர மாட்டேன். என்ன, எனக்கு ஒரு தாரம் தான் வேணும், சரிங்களா? முதல் தாரம் மட்டும்தான் எனக்கு வேணும். அதனால வந்த வழியை பார்த்து போக பாருங்க. ரொம்ப நேரம் நின்னுக்கு இருக்காதீங்க. எனக்கு பக்கத்துல நின்று பேசுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது, சரிங்களா? காட்டுத்தீனை சோலைக்குள்ளே காவல் செய்யும் வள்ளி பெண்ணே, தீனை காவல் செய்யும் வள்ளி பெண்ணே, வள்ளி பெண்ணே காவல் செய்யும்
சம்மதப்பட்டுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னேன், வேலருக்கு வினையை தீர்க்க மயிலிருக்கு துணை இருக்க. முருகே உன்னை விட்டு போனாலும் வேலு மயில் உன்னுடைய கூடவே இருக்கு, அதுல எதுவும் மாற்றமாகாது. ஏதை சொல்றேன்னா, 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சல் என வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் இருகால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். யார் ஒருவர் மன உருக என் தலைவனை யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காக என் தலைவன் போய்விடுவான். அப்படி போய்விட்டால் வேலு மயில் ஓங்கிட்ட துணையா இருக்குமா. அவ இல்லாத நேரத்தை வேலை பார்த்துக்க, உன்னுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்துக்க. எத்தனை ஆயுதம் வச்சு இந்த உலகத்திலே எல்லா வேலையும். ஏன் ஆயுதம் இல்லைன்னு ஏன் வேலை ஆயுதம் என்று சொன்னார்கள்? முதல்ல முன்னதான் வேலை வச்சாங்க, பின்னாடி தான் முருகனை வச்சாங்க. அப்ப முருகன் பெரிதா வேல் பெரிதா என்றால் சக்தி வேல் என்று சொல்லக்கூடிய சக்தி கொடுத்த வேலு தான் முதல்ல, இரண்டாவது தான் முருகன். ஆகையினாலே வேலருக்கு வினையை தீர்க்க மயிலிருக்கு துணை இருக்க. மேலிருக்கு வினையை தீர்க்க மயிலிருக்கு துணை இருக்க. காலவின போகுதம்மா தெரிஞ்சுக்கோ, பருவ காலவின போகுதம்மா தெரிஞ்சுக்கோ. மனம் பண்பானால் வாழ்வு தெம்பாகும், நானும் சொல்லிட்டேன் நீயும் சம்மதப்பட்டுக்கணும். காட்டுத்தீனை சோலைக்குள்ளே காட்டுகினி சோலைக்குள்ளே காட்டுத்தீனை சோலைக்குள்ளே காவல் செய்யும் வள்ளிப்பெண்ணே, தினை காவல் செய்யும் வள்ளிப்பெண்ணே, வள்ளிப்பெண்ணே காவல் செய்யும் காரணத்தை கருத்தில் வையம்மா. கண்டபடி பேசிறியே உனக்கு நியாயமா. காட்டுத்தீனை சோலைக்குள்ளே காவல் செய்யும் வள்ளிப்பெண்ணே, தினை காவல் செய்யும் வள்ளிப்பெண்ணே, வள்ளிப்பெண்ணே காவல் செய்யும் காரணத்தை கருத்தில் வையம்மா. கண்டபடி பேசுறியே உனக்கு நியாயம்மா. அம்மா காவல் செய்யும் காரணத்தை கருத்தில் வையம்மா. கண்டபடி பேசுறியே உனக்கு நியாயம்மா. அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடிவின் காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும். அதான் அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடிவின் காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காது உன்னீர் கருத்தில் அடங்காது இம்மண்ணிலும் மகிமை பெற்ற மாதேவன் மகன் பெருமை உரைக்கர் பாட்டோ. அவன் பெருமையை சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாராலும் முடியுமா? அப்பேற்பட்ட தலைவனை உனக்கு புருஷனா பார்த்திருக்கேன். வாக்க கொடுத்த வல்லால ஓலி தெய்வம் எனக்கு போக்க கொடுத்திருந்தா இன்ன வரைக்குமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், முருகனை கட்டிக்கமான்னு. கண்டிப்பாக இந்நியாரம் கட்டி 4 உள்ள பெற்றிருப்பையா. ஆனா இந்த பிள்ளைக்கு எல்லாரும் பிள்ளைக்கு பிழைக்க தெரியல, என்ன செய்வது? ஏமா பாவம், என்னை விட அவர் தான் ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆமா, என்ன பண்றது? அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, நானே காட்டுக்குள்ள நிக்கிறேன், அந்த வேதனை எனக்கு இல்ல. இவர் என்கிட்ட 4 புறமும் சுத்திட்டு வர்றவருக்கு இவருக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது சுவாமி, ஆற்றிலே 5 முதலை அடி, அரும்புற்றிலே 2 கரடி அடி, கூற்று 3 குருடனடி, பாசம் கொண்டு பிடிக்கிறான் பாருங்கடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க 1000 தான் பாசமாக பேசினாலும் நீங்க மசியாது, வேற பக்கத்து போய் பாருங்க. அதனால அதாவது இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி எத்தனையோ முனிவர்கள் வந்திருக்காங்க, உங்களை மாதிரி எத்தனையோ முனிவர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ பெண்களை சந்திச்சிருக்காங்க, எல்லா பேருக்கும் நல்ல விதமாக நடந்திருக்கு. அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கழகமும் நன்மையில் தான் முடியுமா? கழகம் ஆரம்பிக்கிறதே முதல்ல தவறு. கழகம் ஆரம்பிக்கிறதே முதல்ல தவறு. அப்படி இருந்தாலும் இரண்டாவதாக நன்மையில தான் முடியும். அது வேற பக்கத்து இருக்கட்டும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட முனிவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் ஆனந்தப்படுறாங்க. இந்த ஆனந்தப்பட்ட உடனே என்ன ஆகுது, அவருடைய மனைவி யாரு, அருந்ததி ஆகப்பட்டவள். இந்த அருந்ததி கிட்ட போய் எல்லாரும் சொன்ன உடனே அவளுக்கும் சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய கணவர் வசிஷ்ட முனிவராகப்பட்டவர் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிட்டாரு. இந்த பட்டம் வாங்கினது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தை என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறா. யாரு, அருந்ததி ஆகப்பட்டவள். இந்த சந்தோஷப்பட்ட உடனே என்ன செய்யறா, விஸ்வாமித்திர முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் இடத்துல போய், ஐயா என்னுடைய கணவராகப்பட்டவர் பட்டம் வாங்கிட்டாரு. என்ன பட்டம்?
ஒரு விருந்து படைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க விருந்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு யார் அழைக்கிறா? விஸ்வாமித்திர முனிவராகப்பட்டவர் அழைக்கிறா. யாரு? இந்த அருந்ததியாகப்பட்டவள், ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழைக்கிறா. உடனே இந்த முனிவருக்கு பார்க்கணும் ஆணவம், அகங்காரம். யாருக்கு? என்ன நம்ம உங்களை சொன்ன மாதிரி மூக்குல வேர்த்த மாதிரி வரீங்களே, என்ன? சரி வரட்டும் வரட்டும், பேசாம நிக்கணும், சரியா? நான் அந்த கதையில வந்து வர்ற முனிவரை சொல்லிக்கிறேன். யார? விஸ்வாமித்திர முனிவரை சொல்லிக்கிறேன். இந்த முனிவருக்கு ரொம்ப ஆணவம். நமக்கு கிடைக்காத பட்டம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பொறாம. அந்த பொறாமையினால என்ன செய்யறாரு? இவனை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்ற காரணத்தினால என்ன செய்யறாரு? எனக்கு 1008 காய்கறிகள் படைச்சு எனக்கு விருந்து படைச்சா மட்டும்தான் நான் வந்து விருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. சாதாரணமாக பூமியில கிடைக்கக்கூடியது ஒரு 8 காய்கறிகளோ இல்லை ஒரு 7 காய்கறிகளோ இவ்வளவு தான் கிடைக்கும். ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? 1008 காய்கறிகள் எனக்கு சமைத்து எனக்கு விருந்து படைச்சா மட்டும்தான் நான் வந்து விருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக கூப்பிட்டுட்டோம், முனிவரையும் கூப்பிட்டுட்டோம். அவரும் இப்படி ஒரு நிபந்தனையை வச்சுட்டாரு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு இந்த பெண்ணாகப்பட்டவள் யோசிச்சுட்டு என்ன சொல்றா? துணிஞ்சு சொல்றா, நீங்க வாங்க, கண்டிப்பாக நான் 1008 காய்கறிகள் வைத்து உங்களுக்கு விருந்து படைக்கிறேன், நீங்க கண்டிப்பா வரணும். யார? நான் விருந்துக்கு அப்பாற்பட்டவனே, நான் மருந்து கொடுக்க வேண்டாம் வருவேன் சாமி, விருந்துக்கு வர மாட்டேன். அதாவது நீங்க வந்து எதையுமே ஒரு உணரக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு இருக்கு. அதாவது முற்றும் திறந்த முனிவர் நீங்க. ஆமா, எந்த ஆசைகளுமே இல்லாதவர் நீங்க. அப்புறம் சாப்பாடை மட்டும் உங்களை சாப்பிடவா கூப்பிடுவேன்? அப்ப யார கூப்பிட்டியா? நான் கூப்பிடுறேன். நான் ஒருத்தன் தானே இருக்கேங்கன முனிவனா. இப்ப யார் பேசிக்கிறா? நீங்களும் நானும் பேசிக்கிறோம். ஆமா, இப்ப கதையை யார்கிட்ட சொல்லிக்கிறேன்? உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆக அந்த முனிவரை வந்து இந்த அருந்ததியாகப்பட்டவள் கூப்பிட்ட உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு? இவளை எப்படியாவது சோதிச்சாகணும், இந்த பெண்ணாகப்பட்டவளை எப்படியாவது சோதிச்சாகணும் அப்படின்ற காரணத்துக்காக சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே போறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாரு? இலையை விரித்து விருந்து படைக்கிறாங்க. இலையை விரித்து உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே இந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன செய்யறா? முதல்ல இந்த பிரண்டை காயாகப்பட்டது இருக்கு இல்லையா, பிரண்டை காய், இந்த பிரண்டை காயை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறா. இரண்டாவது என்ன வைக்கிறா? பலாக்காயை எடுத்துட்டு வந்து வைக்கிறா. மூன்றாவதாக என்ன வைக்கிறா? பாகற்காயை எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இந்த 3 காயை வச்சுட்டு கடைசியாக பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய சராசரியான 8 காய்கறிகளை படைத்து சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்றா. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, கோபம் வந்துருச்சு. ஏன்னா முனிவர் இல்லையா, படக்கு படக்குன்னு கோபம் வருது. என்னன்னு? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 1008 காய்கறிகள் படைத்து எனக்கு விருந்து படைத்தா மட்டும்தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மறந்துட்டியா? ஆக இப்ப நீ என்ன பண்ணிருக்க? வெறும் 8 காய்கறிகளை தான் வச்சிருக்க, இந்த 3 காய்கறிகளை வச்சிருக்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு இந்த விஸ்வாமித்திர முனிவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த பெண்ணு என்ன சொல்றா? சுவாமி, நான் சொன்ன மாதிரியே 1008 காய்கறிகள் வச்சுட்டேன். என்ன காரணம்? முதல்ல பிரண்டை எடுத்து வச்சா. அதுக்கான காரணம் என்ன? அதுல 500 காய்கறிகள் அடங்கிய சத்து அந்த ஒரு காயில இருக்கு. எந்த காயில? பிரண்டை காயில 500 காய்கள் அடங்கிய சத்து இந்த ஒரு காயில இருக்கு. ஆக அதை வச்சுட்டேன். இரண்டாவதாக என்ன வச்சேன்? பலாக்காய். இந்த பலாக்காயில 300 காய்கறிகள் அடங்கிய சத்து இந்த பலாக்காயில இருக்கு. ஆக இந்த பலாக்காயை வச்சுட்டேன். மூன்றாவதாக என்ன வச்சது? பாகற்காய். இந்த பாகற்காயில எத்தனை வகையானது? 200 வகையான காய்கறிகள் அடங்கிய சத்து இந்த பாகற்காயில இருக்கு. ஆக இந்த பாகற்காயை வச்சுட்டேன். மொத்தம் எத்தனை? பிரண்டையில 500, பலாக்காயில 300, கடைசியாக என்ன வச்சா? பாகற்காய். இந்த பாகற்காயில 200, மொத்தம் சேர்த்தா 1000 வருது இல்லையா? சராசரியாக பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய 8 காய்கறிகள். அப்ப வச்சு என்ன செய்யறா? 1008 காய்கறிகள் வச்சுட்டேன், உணவு சாப்பிடுங்க அப்படின்றா. அப்ப என்ன ஆகுது? இவரால மறுக்க முடியல. ஆக நம்ம ஒரு பெண்ணாகப்பட்டவளை சோதிக்கலாம் அப்படின்னு வந்தனே, ஆனா இவ நம்ம கிட்ட இருந்து சாபம் வாங்காம தப்பிச்சிட்டாளே அப்படின்ற மன மகிழ்வோட என்ன செய்யறாரு? அந்த இடத்துல அவள் படைத்த விருந்த சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாராம். ஆக அப்படியெல்லாம் முனிவர்கள் இருக்காங்க. சாபம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையோடையும் வருவாங்க இல்லையா? நான் மோட்சம் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்களா? நீங்க மோட்சம் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? பிறந்த அம்மா, நீங்க விருந்த பத்தி பேசினீங்களே, ஆனா இந்த பிள்ளைக்கு இன்னும் மருந்து சேரல. மருந்து ஒன்று இருந்திருந்தால் இந்த பெண்மணி விருந்த பத்தி பேசியிருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? புத்தி பெரட்டு பூடுன்னு ஒரு பூடு இருக்கு இவங்க இடத்துல. அதுல எவி முதிச்சாலும் கிறுக்கு மாதிரி தான் பேசணும், எவனும் தெளிவா பேச முடியாது. ஒருவேளை அந்த பூடுல முதிச்சிருப்பீங்களோ என்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. யாரு? நீங்க தான்.
ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வர்ற வழியில நீங்களும் தான் மிதிச்சிட்டு அம்மா அவன் வந்திருக்கீங்க. விருந்துக்காக வந்தவன். ஆனா நான் மருந்துக்காக வந்தேன். ஏன் வந்து தெரியுமா? எதுக்காக? முருகனை சொன்ன உடனே மாட்டம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. அப்பவே உங்க புத்தி பிறண்டு வச்சு நினைச்சிட்டேன். புத்தி பிறட்டி கூட முதிச்சிட்டிய. அப்ப பிடிக்காத அப்ப இல்ல, அதாவது பிடிக்காத மாப்பிள்ளைகளை பார்த்து வந்தா பிடிக்கல அப்படின்னு சொல்ற பெண்கள் எல்லாமே புத்தி பறந்து போய் சொல்றாங்களா? தன்மை என்ன தெரியுமா? என்ன தன்மை? உமக்கு சரியான நிலை அந்த முருகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்க புத்தி சரியா இருக்கு சுவாமி. எனக்கு பிடிக்க வருமா? கொஞ்சம் நீங்க பேசாம அமைதியா இருந்தில்ல? சொல்லுங்க. அதுக்கு சில மருந்தை நான் சேர்த்து உனக்கு அப்பனா தான் சரியா வரும். வாதமடைக்கு தோகமடைக்கு வன்னிப்பூ சன்னிப்பூ மாம்பூ அவரப்பூ முள்ளப்பூ முருங்கப்பூ அத்திப்பூ தித்துப்பூ சித்துமட்டி தேர்முட்டி மானாமதுரை கருப்பட்டி கிழிஞ்ச நார்பட்டி செந்தட்டி இதெல்லாம் ஒன்னா சேர்த்து செந்தட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சு உங்க 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 தலையில அப்புனாத்த அந்த 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 சிந்தனையாகப்பட்டது மாறி நாம் நிலை தெரிந்து உங்களுடைய நிலைப்பாடை தெரிந்து முருகனை திருமணம் செய்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். அவனுடைய தரம் என்ன, அவனுடைய தன்மை என்ன, எவ்வளவு பெரிய ஆளு. அவன் விருந்துக்காக வந்தான், நான் மருந்துக்காக வந்திருக்கேன். இப்பொழுதுதான் தெரியுது வாழ்க்கை என்ற மருந்துக்காக வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இப்போதுதான் தெரியுது ஒரு சித்த மருத்துவரை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் சித்தம் கெட்டவர்கள், அதனாலதான் ஒரு நாட்டு மருந்தாகப்பட்டது நீங்க இந்த வேலை பாக்குறதுக்கு அந்த வேலையாவது நல்லா பார்க்கலாம். சித்தம் கெட்டவர்களுக்கு கொடுப்பவன் தான் சித்தன். உன் சித்தம் கெட்டு, சித்தம்னா மனம் அர்த்தம். இப்ப நான் சித்தம், உங்க மனம் கெட்டு விட்டது. மனம் கெட்டதுன்னு நீங்க எப்ப பாத்தீங்க? உங்க பேச்சிலே தெரிகிறது. என்ன முருகனை வேணாம்ன்ற வேணாம்னா பிடிக்கலன்னு தான் சாமி சொல்ல முடியும். அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஐயே, அவனை பத்தி தெரியாமலே பேசுகிறீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பண்டாரம் பரதேசின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். அம்மா அதுக்கு மேல என்ன வேணும்? அவனுடைய அதுதான் தெரியுது, வேற தெரியலையே. அவனுடைய தரம் தெரியலையே சுவாமி. அது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாமா? கொஞ்சம் ஒருங்க அவன் தரம் சொல்லு, அவனுடைய தரத்தை மட்டும் சொல்லுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 33 கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்திருக்கிறான் சூரபதுமன். அப்ப தேவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தூதுவனாக போறார். யாரு? வீரபாகு போறார். வீரபாகு போய் எடுத்து சொல்றார், சூரபதுமா, நான் முருகனுடைய தூதுவன், நான் சாதாரண முருகனுடைய தூதுவன், எதுக்காக வந்த என்று கேட்ட உடனே தேவர்களை எப்படியாவது சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் கேட்க. அப்பதான் சொன்னா சூரபதுமா, டே அவங்க அம்மா குடிச்ச பால் இன்னும் கோவட்டில் இருக்கிறது, குடிச்ச பால் கோவட்டில் இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, அவன் ஒரு ஆளா, அவனுக்கு நீ தூதுவனான்னு கேட்டா. யாரு கேட்டது? யாரு? வீரபாகு கேட்டாயா. கேட்டவனே அப்பதான் சொன்னா, டே வீரபாகு, நீ நினைப்பது போல் அவன் அல்ல, நீ யாரிடம் வரம் பெற்றாயோ அவனே சிவனாக வந்திருக்கிறார், சிவனே சிறுவனாக வந்திருக்கிறார். நீ கேட்ட வரமே அழிந்து விடுமடா, உன் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள் அப்படின்னு சொன்னா. யார் சொன்னது? வீரபாகு சொல்லுகிறான் சூரபதுமனிடம். அப்பொழுது சொன்னான், போடா, அவன் ஒரு ஆளு, நீ அவனுக்கு ஒரு தூதுவன், போடா போத அப்படின்னு சொன்னான். மதிக்கல அவன் சொல்ல வார்த்தை, உங்களை மாதிரி இகழ்ந்து பேசினான். அப்ப போர் நடக்கிறது. போர் கடத்திலே சிறுவனாக என் தலைவன் முருகர் இருக்கிறான். அப்ப சூரபதுமன் பெரிய ஆளா நிற்கிறான். இப்படி பார்த்தவனே மேலே கீழையும் பார்த்தான். ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளு நமக்கு இல்ல, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நாராயணா, நான் கதையத்தான் நீங்க சொல்லும் பொழுது ரசிச்சு அது மாதிரி கண்டிப்பாக. அப்ப நீ எல்லாம் ஒரு ஆளு இல்லையா? அப்படி கேட்டிருப்பேன் இல்லையா? இல்ல நினைக்கிறான், மனசுக்கு நினைக்கிறான். நினைப்ப வச்சா நாங்க பொழப்பு, நினைப்பத்தான் பொழப்பு கிடக்கும். நினைப்ப வச்ச பொழப்பு ஓட்டிடுவான். உங்க நினைப்பு என்னன்னு தெரிஞ்சனாலதான் உங்களை பார்க்க நாங்க வந்திருக்கோம். அப்ப பார்த்தவனே கீழையும் மேலையும் பார்த்தவனே இவெல்லாம் ஒரு ஆளாட நமக்கு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, 1008 அண்டங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சூரபதுமன் பேர் பட்டிருக்கோம். இவெல்லாம் ஒரு ஆளா நினைச்சான்ல, நினைச்சவன் தலைவன் முருகன் உணர்ந்தான். ஆகா, டே சூரபதுமா, இப்படியா நினைக்கிற, என்னுடைய தரத்தை நீ வார் என்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தான். ஆறு சூரபதுமன். அப்படி எடுக்கின்ற பொழுது அப்ப தாயா பார்க்கிறான் சூரபதுமே, முருகன், ஆகா முருகா, இப்பேற்பட்ட ஒரு கடவுளை நான் பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே 1008 அண்டங்களை ஆள வேண்டும் என்று சிவனிடம் வரம் பெற்று நான் திக்கு விஜயம் செய்கின்ற பொழுது இப்பேற்பட்டவனை ஒருவனை நான் பார்க்கவில்லை, இவ்வளவு அழகானவனா அப்படி என்று ஆச்சரியப்பட்டு அங்குதான் ஒரு கவி பாடுகிறான் கச்சியப்பன். மீயுயர் வடிவம் கொண்டு மேவிய தூதன் சொற்ற வாய்மைகள் சரதமம்மான்னா. மீயுயர்னா விண்ணுக்கு மண்ணுக்கு விசுவம் எடுத்தான். அப்படி எடுத்து நிற்கிறானே, அதை பார்த்த உடனே முன்பு வந்து சொன்னானே சூரபதுமே, தூதுவனா வந்து சொன்னானே, அவை சொன்னது உண்மைதான். மீயுயர் வடிவம் கொண்டு மேவிய தூதன் சொற்ற வாய்மைகள் சரதமம்மா. மற்றும் யான் பெற்ற அண்டம், யான் பெற்ற அண்டம் எத்தனை அண்டத்தை ஆண்டான் சூரபதுமன்? 1008 அண்டம். யான் பெற்ற அண்டம் ஆயவை முழுதும்
முருகன் படைத்த செம்மல்னா நான் ஆண்டு வந்த 1008 அண்டமும் அதற்கு அப்பாற்பட்ட அண்டமும் முருகன் தான் படைத்திருக்கிறான். யார் படைத்திருக்கிறது? 33 கோடி தேவர்களை அடிமைப்படுத்த முருகன் சூரபதுமன் முருகனை பார்த்து சொன்னா அதற்கு அப்பாற்பட்ட அண்டமும் இவன் படைத்ததுதான். மீயுயர் வடிவம் கொண்டு மேவிய தூதன் சொற்ற வாய்மைகள் சரதமம்மா மற்றும் யான் பெற்ற அண்டம் ஆயவை முழுது மற்றும் அறுமுகம் படைத்த செம்மல் தூய பொற்பத ரோமத்தில் தோன்றிய நிற்கும் என்றோன்னா என்ன சொல்றான்? நான் ஆண்டு வந்த 1008 அண்டமும் அதற்கு அப்பாற்பட்ட அண்டமும் இவன் ரோமத்துக்குள் அடக்கி வச்சு எதுக்குள்ள மசுருக்குள் அடக்கி வச்சிருக்கானே முருகன், அவன் மசுருக்குள்ளே அத்தனை அண்டங்களும் அடங்கி இருக்கிறதே, இவனை மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாது என்று எதிரி சூரபதுமனை என் தலைவன் முருகனை புகழ்ந்தான் என்றால் அப்பேற்பட்ட முருகன் மசுரளவு நீ வருவியா? எவ்வளவு பெரிய ஆளி என்றாலும் அப்பேற்பட்ட ஆளை அதாவது சுவாமி உபதேசிக்கிறேன் இருங்க, நீங்க மாட்டம்னு சொல்றீங்களே இருங்க. அதாவது சூரபதுமனை அழித்தார் யாரு? முருகனாகப்பட்ட சுப்பிரமணி அழிச்சாரு. ஆக அரக்கர்களை பொறுத்த வரைக்கும் அசுரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரக்கர்களும் தோன்ற ஒவ்வொரு சக்தியாகப்பட்டதும் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? முருகன் மட்டும்தான் வந்து அழிச்சாருன்னு கிடையாது. ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அழிக்கத்தான் செஞ்சுச்சு. ஏன் இதை விட பார்த்தீங்கன்னா சக்தியாகப்பட்டவள் தான் இருந்தா. இந்த சக்தியாகப்பட்டவள் ஜவாலி என்று சொல்லக்கூடிய முனிவரால தோற்றுவிக்கப்பட்டவன் யாரு? அருணாகரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனாகப்பட்டவன். இந்த அரக்கனை எப்படி போய் அழிச்சா? உங்களை மாதிரி முருகன் ஆகப்பட்டவர் நேரடியாக போய் அழிச்சாரா? கிடையாது. யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேனியாக மாறி அந்த அரக்கனை எப்படி போய் அழிச்சா? ஒரு தேனியாக மாறி சக்தியாகப்பட்டவள் அழித்தா அந்த இடத்துல. ஏன் அவளும் பெண் தானே? அவளும் பெண்ணு தானே? பெண்ணு இல்லைன்னு கிடையாது. அரக்கர்களை அழித்தவர்கள் 1000 பேர் இருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய முருகன் மட்டும்தான் அழிச்சாருன்னு கிடையாது. பெருமைகள் 1000 இருக்கு. அழித்தவர்களுடைய பெருமைகளும் இருக்கு, அழியப்பட்டவர்களுடைய பெருமைகளும் இருக்கு. அம்மா 1000 பேர் அழித்தாலும் அவர்களெல்லாம் உனக்கு புருஷனா ஆயிர முடியாது. கண்டிப்பா. அதாவது மாப்பிள்ளை பார்த்து சொல்லுகிறனோ அவன் தான் உனக்கு புருஷன். அத நான் வேண்டாம் எப்பவோ சொல்லிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வெட்டி பேச்சா நின்னு வீண் பேச்சா நின்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா? அறியாமல் பேசுகிறாய், இருளான காட்டில் வாழுகிறாய். யாரு? இந்த இருள் கோடி கற்பகால வாழ்ந்து நீ காண போகும் பயன் என்ன சொல்லுவாங்க. அதாவதுங்க என்னுடைய பேச்சை தள்ளாதே. அதெல்லாம் முடியாது. என்னுடைய தந்தையினுடைய பேச்சை தவிர்க்க முடியாது நானு. சரிங்களா? என்னுடைய தந்தை காவலுக்கு அனுப்பி இருக்கிறாரு. நான் காவலத்தான் கண்ணு கருத்துமாக பார்க்க முடியும். நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்ன உடனே பண்ணிக்கிற முடியுமா? பண்ணாதான் சரி. நீங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வந்திருந்தா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் பேசியிருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, விவரம் தெரியாத பிள்ளைகிட்ட பேசுறீங்களே. குறையே இல்லையம்மா. என்ன குறை? 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரம் தன்னில் தூயனல் எழிலுக்கு மாற்றாது என்றின் இணையதல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் உம்மையார் வகுக்கு 1000 மன்மதன் சேர்ந்தாலும் என் தலைவன் முருகன் அழகுக்கு நிகராக முடியாது. அப்பேற்பட்டவனை உனக்கு புருஷனா சொன்னா மாட்டோம்னு சொல்றியா? வேண்டாதான். சரிங்களா? அம்மா தரமாகப்பட்டது இருக்கட்டும், இல்ல அழகாகப்பட்டது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் நான் 1000 காரணத்தை சொல்லிட்டேன். ஒரு பண்டாரம் பரதேசி அது ஒண்ணு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? குடும்பமே எனக்கு பிடிக்காத ஒரு குடும்பம். சரிங்களா? காளியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனே தெரிஞ்சும் தூக்கி போட்டு மிதிச்சா இல்லையா சுடுகாட்டுல? அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பேசுறதுனா 1000 பேசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கு. நமக்கு என்ன அதுல? யாரு கணவன் மனைவியை முதிக்கலாம், மனைவி கணவனை முதிக்கலாம். அது இருவேத்துக்குள்ள பாசமும் பண்பும் அது உறவும். ஆமா, அது நமக்கு தேவையில்லை. மாமியாரே அவள் தானே சாமி. அவ மேல என்ன குறை இருக்கு? எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தை ஈன்றவள் யாருன்னா அவதானே. ஆமா, ஆதிபராசக்தி தான். அப்ப அவள் இல்லைன்ற உலகமே கிடையாது. இப்படி உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவளை உனக்கு மாமியாராக பார்த்திருக்கேன். இதை விட வேற என்ன இருக்கு? எப்படி இந்த உலகத்துக்கு தாயானாலோ அது மாதிரி நீயும் தாயாகணும்னு முருகனுக்கு நீங்க தான் ரொம்ப அவளா இருக்கீங்க. தாயாக்கி பார்க்கலாம். விடிய விடிய நின்னாலும் சரி, இல்ல விடிய விடிய கதர்னாலும் சரி, நடக்காத காரியத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால இப்படித்தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டிச்சின்னு ஒரு பொம்பளை இருந்திருக்கா. ரொம்ப அழகான பொம்பளை, உங்களை மாதிரி இளமையான பொம்பளை. என்ன எதுக்கு இழுக்குறீங்க? அட பொதுவா அதனா கதையில சொல்லுங்க. கதையில தாமா உங்களை மாதிரி நீ அழகு இல்ல. எங்களன் நீ என்னையே எதுக்கு இழுக்குறீங்க? அட அழகு இல்லையா நீங்க? நான் அழகு இல்லையா? அத நீங்க சொல்ல வேண்டிய தேவை இல்ல. அதனால தான நிக்கிறேன். என்ன நிக்கிறீங்க? இந்த உலகமே அதனால பார்த்து கொண்டிருக்கிறது அழகா இருப்பதனால தானே. அது சரி. உங்களை மாதிரி அழகான பெண்மணி ஒரு ஆண்டிச்சின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு. அந்த பிள்ளை பாருங்க, பிறந்த உடனே தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, இறந்து போனாங்க. முடியாத மனுஷன் இறந்து போனாங்க. இறந்த உடனே அந்த பிள்ளைக்கு அனாதை பிள்ளை, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. இப்படி இருக்க அப்ப அந்த பிள்ளைய ஒரு கிழவி தூக்கி வளர்த்துருந்துருக்கா.
இப்படி வளர்க்கும் போது பாருங்க, நாலொரு மேனையும் பொழுது ஒரு ஒன்றமும் வளர்த்து முடிச்சாச்சு இந்த பிள்ளைய ஆண்டிச்சிய. பார்த்தா அப்படி பருவத்தில் பன்னிக்குட்டியும் 10 ரூபாய்க்கு விற்க முடியாது மாதிரி அப்படி பருவத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கிறான். அதில் அந்த பொம்பளைங்க தண்ணி குழாயில் பிடிக்கும்போது இந்த பாண்டிச்சிக்கிட்ட சொல்லிருக்காளுங்க, அடியே ஆண்டிச்சு ஆள் ரொம்ப அழகாக இருக்கிற, முக அழகும் கண்ணழகும் காதழகும் காலழகும் வாய் அழகும் ரொம்ப அழகாக இருக்கிறேடி, யாரையாவது ஒருத்தனை கட்டிக்கிட்டா என்னன்னு சொல்ல. அதுக்கு சொன்னாலும் எனக்கு பிடிச்சது மாதிரி ஒருத்தனும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அதுக்கு தான் சொன்னா, அடியே அப்படி சொல்லாத, இந்த உலகத்தில் அழகு இருப்பதை விட பண்பு ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஆகையினால தென்னை மரம் ஏறிய உன்னை நல்லா ஏறுறதுல பெரிய ஆள் யாரு? இந்த தென்னை மரம் குட்டையன், நல்லா ஏறிவான் குட்டையன் தென்னை மரம், அவனை ஏறி கட்டி அவனை திருமணம் பண்ணிக்கடின்னு சொல்ல. அப்போத்தான் சொன்னாலாம் இந்த வயசு பிள்ளை ஆண்டிச்சு சொன்னாலாம், அந்த ஆளுக்கு அதில் கோளாறு இருந்தாலாம். அதில் இன்னொருத்தர் சொல்லியிருக்கா, ஏன்டி நெட்டையனை கட்டிக்கடின்னு சொல்ல, ஆத்தாடி அந்த ஆளுக்கு இதில் கோளாறுண்டாலாம். ஏன்னா சொல்கிற ஆம்பளைக்கு பூரா இந்த பொம்பளை கோளாறுன்னு சொல்கிறாளே, இவளுக்கு ஏன் நீ மாப்பிள்ளையை சொல்லணும்னு கோபத்தில் இருந்துட்டாங்க. ஐயா பருவம் வந்துட்டு அடுத்து போகுமா போகாதா? போக போக நாலு போக போக முகம் பூரா கிழட்டு முகம் விட்டுருச்சு. கிழட்டு முகம் விடும்போது ஒரு பொம்பளை கிண்டல் பண்ணியிருக்கா, அடியே ஆண்டிச்சு பருவத்தில் பன்னிக்குட்டி 10 ரூபாய்க்கு விற்கின்றது மாதிரி பருவத்தில் அழகாக இருந்திய, இன்னும் எவனாவது ஒரு மாப்பிள்ளை உன்னை திரும்பி பார்ப்பானா அப்படின்னு சொல்ல. அப்போ தாயா அந்த பொம்பளைக்கு ரோஷம் வருது. ஆகா, நம்மளை பாரா எந்த ஆம்பளையும் திரும்பி பார்க்க முடியாதுல சக்கலாத்தி சொல்லிவிட்டா, இன்னி போய் மாப்பிள்ளையை தேடலாம்னு சருக வலையை வெட்டி பக்கம் போய் தேடி இருக்கா அந்த பொம்பளை. எங்க சருக வலையை வெட்டி அப்படின்னு ஊரு. அப்ப போய் பார்த்தா அந்த ஊர்ல பாருங்க, தெண்டத்துக்கு திண்டுட்டு திண்ணையில எடுக்கிறேன் ஒருத்தன் எந்த வேலைக்கும் போறது கிடையாது. சாப்பிட தூங்க கஞ்சா அடிக்க தண்ணிய போட சீட்டாட சிங்கம் போட இப்படி திரிஞ்சிருக்கான். எங்க அந்த ஊர்ல. எந்த ஊரு? பொதுவா சொல்றேன், சருக வலைய வெட்டி மாதிரி ஒரு ஊருமா. அதுல ஒருத்தர் அப்படி இருந்திருக்கார். சரி, அதுல பார்த்தவன இந்த பொம்பளை யாருமே இந்த பொம்பளை யாரும் திரும்பி பார்க்கல. கிளவி ஆயிட்டா திரும்பி பார்க்கல. நேர போய் அந்த திணையில எடுத்திருக்கான்னு அவனை போய் கூப்பிட்டுருக்கா. யோ என்னைய ஆம்பளை அப்படின்டாளா? நான் ஆம்பளைன்னு உனக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்டான். நான் போதையில அதுக்கு தாயா ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்க தாயா அவனை வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போதே ஆசை வந்துருச்சு. எந்த ஆசை? அவனுக்கும் பொம்பளை ஆசை வந்துருச்சு, பெண் மேல ஆசை வந்து விட்டது. இந்த பிள்ளைங்க தான் இந்த பெண்ணாகப்பட்டவளும் ஒரு ஆண்மகனை தேடி போறாள்ல. 2 பேரும் பேசி காதல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். எல்லோரும் பொம்பளையத்தான் ஆம்பளை கூட்டிட்டு போவான், ஆனா இவ ஆம்பளைய கூட்டி வந்திருக்கா. அந்த பொம்பளை கூட்டி வந்து பாருங்க நல்லா இருந்திருக்காக. 1 வருஷம் அவ என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கா, ஐயா என்னை ஊர்ல இப்படி பேசிவிட்டாளுங்க, என்னை எந்த ஆம்பளையும் திரும்பி பார்க்க மாட்டானா, அதனால நீ நல்லா சாப்பிடு தூங்கு எல்லாமே நான் சம்பாரிச்சு போறேன், தேங்காய் கூட உன்னை நான் பிழைக்க வைக்கிறேன். சரி, ஆனா எனக்கு புருஷனை மட்டும் சொல்லி முடிச்சுட்டா. பாருங்க வந்தவ புருஷன் அதே மாதிரி இருந்தா 1 வருஷம் இருந்து பார்த்திருக்கா. சண்டால என்னைக்கு திருமணம் பண்ணுனானோ அன்னையில இருந்து இவளை திரும்பி பார்க்காமலே இருந்திருக்கேன். கஞ்சியை குடிக்க சீட்டாட கஞ்சா தண்ணி அடிக்கிறவனுக்கு என்னையா இருக்கும்? ஒரு உடம்புல சத்து இல்லை, பூரா சத்தும் இல்லாம சொத்தும் இல்லாம எலும்பு மட்டும் வச்சிருந்திருக்கேன். பாருங்க இதுல இருக்கும்போது வழக்கம் போல சீட்டாட போக அந்த சீட்டாடையில் காவல்துறை அதிகாரியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆண்டவங்களை பூரா. அப்போ பிடிச்சிட்டு போனவொடனே இந்த ஊர் பொம்பளை இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, அடியே ஆண்டிச்சு உன் புருஷன் இந்த மாதிரி சீட்டாடினானா அவனை இந்த காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். போய் கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு சொல்ல, சிறையில் போய் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்ல. அப்போ தேமான வருத்தப்பட்டு சொன்னாலாம், சொல்ல முடியும். 1 வருஷமா வாழ்ந்தவ சொன்னாலாம், என் ஜாமி இங்கே இருந்தாலும் ஒன்று தாங்க அங்கே இருந்தாலும் ஒன்று தாங்கண்டாலாம். இந்த சொல்லுல எவ்வளவு சூழ்ச்சம் இருக்கு. என் ஜாமி இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், அங்க இருந்தாலும் சும்மா தான் படுத்திருப்பேன், அங்க போய் சும்மா தான் படுத்திருக்க போறேன், இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அங்க இருந்தாலும் ஒண்ணுதான், வேணாம் ஜாமி அவன் அங்கே இருக்கட்டும்னாலாம். ஏதை நான் சொல்றேன்னா, அந்த பருவத்தை தவறி அவள் நடந்ததுனால சரியான கணவன் கிடைக்கல. அந்த வகையில உங்க பருவம் பாலாயிருச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்கான கண்டிப்பாங்க சுவாமி. அதாவது அழகுன்னு பேசுனீங்க, அழகு ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கண்டிப்பா இருக்கணும், அதே சமயம் ஆண்களுக்கும் அழகாகப்பட்டது இருக்கணும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் இருந்தாரு. அவருக்கு என்ன செய்யறாரு, ஒரு காட்டுல தவம் செஞ்சுக்கிருக்காரு. இந்த தவம் செஞ்சுக்கிருக்கும் பொழுது 2 அண்ணன் தம்பிங்க நடந்து வந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டான். இதை பார்த்து இன்னொருத்தன் என்ன செய்யறான், அவருடைய தவத்தை கலைச்சிட்டான். தட்டி எழுப்பி, ஐயா என்னுடைய தம்பி கீழே விழுந்து கிடக்குறான், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பிட்டான். இதை கண் விழித்து பார்த்த உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. அவனை எரித்து சாம்பலாக்கிட்டாரு. அது ஒரு பக்கத்து இருக்க, இந்த சுதீவர் ஆகப்பட்டவர் சாபமாகப்பட்டதை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
இந்த அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தா தவ வலிமை குறைஞ்சிரும். இப்ப என்ன செய்யறாரு, சுசீவர்கிட்ட போய் இதுக்கான விமோச்சனத்தை கேட்கிறாரு. அப்ப அந்த சுசீவர் சொல்றாரு, விஷ்ணுபுரத்துல மாதவன் அப்படின்ற ஒரு நல்ல பையன் இருக்கிறான், அந்த பையன்கிட்ட போய் அவன் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் தானமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? இவருடைய குருவாகப்பட்டவர். இவரும் போறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது வழியில ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. இவர் போன வேலை எதுக்கு போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா வந்தமான்னு இல்லாம இவர் என்ன செய்யறாரு, போற வழியில ஒரு அழகான பெண்ணை பார்க்கறாரு. இந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு. அழகான பெண்ணை பார்த்துட்டாரு இல்லையா, ஆசை வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறாரு, மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த பெண்ணை. அப்ப அந்த பெண்ணும் திருப்பிக்கிட்டு கேட்கிறா, ஏயா நீலாம் ஒரு முனிவரா, நீ ஒரு முனிவராயா, இதே வேலையாவே திரியிறியா? யாருமா கதையில இதே வேலையாவே திரியிறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு பெண்ணாகப்பட்டவளே இப்படி வலிச்சு வலிச்சு பாத்துக்கிறீங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ரோசம் இல்லையா கொஞ்சம் கூட? நீலாம் ஒரு முனிவர் தானே அப்படின்னு வெக்கம் வர. ஏன்னா அழகு இருந்தா பார்க்கத்தானே செய்வாங்க, அது அந்த பெண்ணுக்கு தெரியல. அந்த அழகு இருந்தா பார்க்கத்தான் செய்வாங்க, அது அந்த பெண்ணுக்கு தெரியல. இப்படி ஏன் ஒரு முனிவரா இருக்கிற நீ இப்படி என்னைய விரிச்சு விரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது அப்படின்னு கேட்கிறா திருப்பிக்கிட்டு. இப்ப கேட்ட உடனே என்ன செய்யறாரு, இவரை செஞ்சது தப்பு, ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி நின்னது தப்பு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, நீ என்னையவே திட்டிட்டியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, உன்னுடைய அழகு எல்லாமே குலைஞ்சு போகட்டும் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. சாபத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுது, அவனும் அழகு குலைஞ்சு போயிட்டான். அப்ப பக்கத்திலேயே சரி நம்ம வந்த வேலை இப்பதான் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நடந்து போய்க்கு இருக்கிறாரு. அப்படி நடந்து போய்க்கு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன், பொடி பையன், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவனே ஒரு பொடி பையன், அவன் அந்த இடத்துல நின்னுக்கு இருக்கிறான். அப்படி நின்னுக்கிற இந்த பையனை பார்த்து இந்த முனிவர் கேட்கிறாரு, ஏப்பா இங்க பாருப்பா, உனக்கு இந்த மாதவன்ற பையன் தெரியுமா, அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட அந்த பயலுக்கு ஒரு நோக்கம், ஆகா அங்க அழகான பெண்ணு ஒருத்தி இருக்காளே, வேலைக்கார பொண்ணு, அந்த பெண்ணை பார்க்கத்தான் இந்த முனிவர் மோப்பம் பிடிச்சுக்கிட்டு போறாரோ அப்படின்ற எண்ணம் வந்து அவன் என்ன கேட்கிறேன், ஏன் உனக்கெல்லாம் பெரிய மனுஷனா, நீலாம் பெரிய மனுஷனாயா, அந்த மாதவி வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குதே, அழகான பிள்ளை இருக்குதேன்னு அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு போறியா நீலாம் பெரிய மனுஷன் வெளியே சொல்லிக்கிறாத அப்படின்னு கோவமா பேசுறியான். இதை கேட்ட உடனே இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு. ஏண்டா நீயே ஒரு பொடி பைய, ஒன்றும் தெரியாத பைய, நீலாம் என்னைய பேசுறியா, உன் தகுதி என்ன, நீலாம் என்னைய பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை என்ன செய்யறாரு, உனக்கு கை கால் விளங்காம போகட்டும்டா அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டாரு. இப்படியே சாபம் கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக மாதவன் வீட்டை அடைஞ்சிட்டாரு. மாதவன் வீட்டை அடைஞ்ச உடனே மாதவனை பார்த்து, எப்பா நீ தான் மாதவனா, இங்க வா, நீ ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கியாமே, நீ செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் என்னுடைய குருவாகப்பட்டவர் தானமாக வாங்கிட்டு வர சொன்னாரு, தானம் கொடு. நீ என்ன அப்படி என்ன அவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருக்க, நீ என்ன அவ்வளோ நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு அந்த மாதவனை திமுறா கேட்குறாரு. ஏன்னா முனிவர்கள் நானே திமுரு இருக்கத்தானே செய்யும், அந்த திமுறை யாராவது மாற்ற முடியுமா அப்படி அந்த திமுறில் கேட்குறாரு. அப்போ மாதவன் பொறுமையா சொல்றான், ஐயா நான் ஒரு சின்ன பையன், என்கிட்ட வந்து தானமாக கேட்குறீங்க, நான் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன், ஆக நீங்களும் ஒரு நல்ல விஷயங்களை அதாவது தவ வலிமை உங்களுக்கு கூடணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தவ வலிமை கூடும். இனிமேல் யாரையும் பார்த்து சாபம் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் அப்படி போய் நிற்கவும் கூடாது, சரியா அப்படின்னு அந்த சின்ன பையன் யாரு, மாதவனாகப்பட்டவன் அன்றைக்கு அந்த சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு அன்றைக்கு எடுத்து சொன்னான் என்னன்னு, தவ வலிமையாகப்பட்டது கூடணும் அப்படின்னா நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு. ஆக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கும் தவ வலிமையாகப்பட்டது இருக்கும் இல்லையா, ஆனால் நல்ல காரியமாக செய்ய வந்திருக்கீங்க இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுருக்கீங்க. அதனால நீங்க 1000 தான் பேசினாலும் அதுக்கான பேசுற திறமையும் எனக்கு இருக்கு, சரிங்களா? அதனால நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க சொல்றதை கேட்க நான் இங்க வரல, சரிங்களா? அதனால சிறுச பார்த்து எப்பொழுதுமே இகழக்கூடாது. முதல்ல சிறுசு அப்புறகுதான் பெருசு. கண்டாகப்பட்டது முதல்ல கன்றாகத்தான் இருக்கும், அது சிறுசுதான். அது வளர்ந்து வளர்ந்து மரமாகிறது, உடனே மரமாகிருமா? அப்படி மரமாக பார்க்க முடியுமா? சரி, அது போல நான் சிறுசா இருந்தாலும் உங்களை பெருசாக்கி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. அதாவது சுவாமி நீங்க தான் பெரிய மனிதர். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சாமி, முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரியுமா? நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப பணிவா பேசக்கூடிய பொண்ணு. ஆமா, ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய பொண்ணு. பெரிய மாதிரி உங்க மரியாதை அருமையான மரியாதை.
என் தலைவன் முருகன் இது என்ன சாமி ஒரு கிழவியை பார்த்து யார் ஆரம்பிச்சான் தெரியுமா? ஏறதுல என் தலைவன் மாதிரி இந்த உலகத்துல யாராலும் முடியாது. அவர் ஏறிட்டு போறாரு, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி மண்டக்கனமா ஒரு கிழவி ஏறது இறங்குறதுலயே நிக்காதீங்க சரிங்களா? நீங்க பேசும் அமைதியா இருந்தில்ல, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்ன இந்த கிழவிக்கு ரொம்ப மண்டக்கனம். முதல்ல இந்த ஜாட மாடியா பேசுறது நீ பாட்டணும். ஆட மண்ட எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் சரிங்களா? கதையில சொல்றேன். நீங்க ஒன்னு கிழவின்னு பேச, அடுத்து நான் ஒன்னு கிழவன்னு பேச, இந்த பேச்செல்லாம் ஆகாது. நேருக்கு நேரா பேசுங்க. நான் சொல்றது நியாயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமா அதர்மமான எஜமான்கள் சொல்லுவாங்க. அப்ப கிழவிய பார்த்தவனே ஆகா இந்த கிழவிக்கு ரொம்ப மண்டக்கனம்டா. இருக்கத்தானே செய்யும், பழுத்த கிழவினா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பெரிய இடத்துல வந்திருக்கான் அப்படின்ற ஆணவம். யாருக்கு? அவ்வை மூதாட்டிக்கு. சரி, தமிழை கற்றுக்கொண்டோம் என்ற ஆணவம் வருது. ஆணவமாக வருகின்ற பொழுது என் தலைவன் பார்த்தார், என்னடா இந்த கிழவிக்கு அவ்வளவு மண்டக்கனமாடா, சரி பார்க்கலாம்னு வருகின்ற பொழுது வருவதற்கு முன்பே நாவல் மரத்தில் ஏறி உட்காந்துட்டார். சரி, உட்கார்ந்தவனே இந்த கிழவி களைப்பா வந்து நாவல் மரத்து தூர்ல அமர பார்த்தவனே கேட்டார், கிழவி பாட்டி என்ன இவ்வளவு களைப்பாக இருக்கிறீர்? ஐயா இப்படித்தான் சித்தி வருகிறேன், சித்தி வருகின்ற பொழுது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, அதாயா களைப்பாகவும் கறக்கமாகவும் இருக்குது சாமின்னு சொல்லலாம். அப்பதான் சரி களைப்பு களைவதற்கு ஏதாவது ஒரு கனியை போடவா, அந்த கனியை உளுப்பி விடவா கீழேன்னா உளுப்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சுட்ட போல வேணுமா சுடாத போல வேணுமா அப்படின்னு கேட்டார். யாரு கேட்டது? என் தலைவன் கேட்ட உடனே அது என்ன விந்தையாக இருக்கிறது, சுட்ட பழம் சுடாத பழம், சரி சுடாத பழத்தை போடப்பா அப்படின்னு சொல்ல அவரும் மேலிருந்து உளுப்ப கீழே விழுந்தவனு எடுத்து உப்புன்னு ஊதுனா. அப்ப தாயா சொன்னா ஆக. அப்பதான் என் தலைவன் கேட்டான், கிழவி பழம் சுடுகிறதா? உனக்கு மண்டக்கணம் அதிகமா இருந்துச்சு, இப்ப பாரு உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு பாட்டி உமக்கு சுடுகிறதா? அதெல்லாம் விந்தையாக இருக்கிறது. ஆகா கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி. பாட்டி சுடுகிறதான்னு கேட்கல, பாட்டி பழம் சுடுகிறதான்னு தான் கேட்டாரு. அதத்தான் கையில நீங்களா ஒன்னு சொல்லிக்கிறதா? என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்க முதல்ல. கனி சுட்டதா பாட்டி சுட்டதா? பாட்டிக்கு சுட்டது. அதனாலதான் அவள் சுடல, உப்புன்னு மன்னதுதான் ஊதனா, சுடவே கிடையாது. பாட்டிக்கு அறிவை சுட்டி காட்டினா கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கு பழத்தை அவரும் புரிய வைக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக சொன்னாரு. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்ற இரவு துன்சாது என்கண் என்று சொன்னார்கள். அப்ப கிளவியவே 2 நாளைக்கு தூங்க விடாம செஞ்சிருக்கா என் தலைவே முருகன். சரி, ஒரு குமரி கிடைச்சா எத்தனை நாளைக்கு தூங்க விடாம செய்வான் சொல்லுங்க பாப்பலாம். குமரி கிடைச்சா பாபா நீங்க அந்த நோக்கத்திலேயே திரிவீங்க போல. நீங்க உண்மையான நாரதரே கிடையாது, நீங்க அந்த நோக்கத்திலேயே திரிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. காட்டுக்குள்ள காவல் செய்யும் பாட்டமான வள்ளி பொண்ணு, கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்ட போதும் பெண்ணே, ஓட்ட ஓட சொல்லு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பார்க்கிறேன் நீயும் மறுத்து பேசுற. காட்டுக்குள்ள காவல் செய்யும் பாட்டமான வள்ளி பொண்ணு, கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்ட போதும் பெண்ணே, ஓட்ட ஓட சொல்லு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பார்க்கிறேன் நீயும் மறுத்து பேசுற. கட்டிக்கார பொண்ண போல வெட்டி வெட்டி பேசும் புள்ள, கெட்டிக்கார பொண்ண போல வெட்டி வெட்டி பேசும் புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கந்தனுக்கு ஏத்த புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கந்தனுக்கு ஏத்த புள்ள, ஏறட்டு பார்த்தா உனக்கு ஏக்கம் கிளம்பிடும், ஒருவனை பார்த்தா உனக்கு தூக்கம் வந்திடும், உனக்கு தூக்கம் வந்திடும். நீ கந்தனத்தை ஏத்துக்கம்மா, ஒரு தாலி ஒண்ணு போட்டுக்கம்மா, நீ வேல் முருகனை ஏத்துக்கம்மா, நீ தாலி ஒண்ணு போட்டுக்கம்மா, நீ சரியத்தை ஒரு முறை நெறியுடன் உரைக்கிடணும். காட்டுக்குள்ள காவல் செய்யும் பாட்டமான வள்ளி பொண்ணே, கந்தனுக்கு தாலியத்தை போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட ஓடுதலு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பார்க்கிறேன் நீயும் மறுத்து பேசுற. ஓட்ட ஓடுதலு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பார்க்கிறேன் நீயும் மறுத்து பேசுற. அப்பேற்பட்ட
முடிக்கலைன்னா நீங்க வந்த வேற காலத்துக்கு உங்களுக்கு முடியாது சரிங்களா? அதனால பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. காலப்போக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுவதை கேட்க நானும் ஆள் இல்லை. கல்யாணமா கல்யாணம் கேடு கெட்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம் கேடு கெட்ட கல்யாணம். பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பண்டாரம்மா பழனியில நின்றவர் தானுங்க, வருத்தமான மாப்பிள்ளைய தேடி வந்து கூறுங்க. பண்டாரம்மா பழனியில நின்றவர் தானுங்க, வருத்தமான மாப்பிள்ளைய தேடி வந்து கூறுங்க. பழத்துக்காக கோபப்பட்டவர் யாருங்க, பழத்துக்காக கோபப்பட்டவர் யாருங்க? அந்த பண்டாரம்மா பழனியில நின்றவர் தானுங்க, அந்த பாலமுருகன் தானுங்க. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பரமசிவன் பெற்றெடுத்த பாலகன் தான் பாருங்க, பரதேசி கூட்டத்துல தேடி வந்தார் பாருங்க. பரமசிவன் பெற்றெடுத்த பாலகன் தான் பாருங்க, பரதேசி கூட்டத்துல தேடி வந்தார் பாருங்க. தண்டாயுத பாணியவர் பேருங்க, தண்டாயுத பாணியவர் பேருங்க. அந்த தரங்கெட்ட முருகனை தான் பார்த்து வந்தது யாருங்க? நம்ம நாரதரு தானுங்க. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. காலப்போக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுவதை கேட்க நானும் ஆள் இல்லை. பேசாத வள்ளி பேசாதே, நீயும் பிறரை குறைச்சு பேசாதே. அம்மா பேசாத வள்ளி பேசாதே, நீயும் பிறரை குறைச்சு பேசாதே. பேசாதே என்ன திறந்தா ஒளியிலே அப்படி களை எடுத்த நடவனே. பேசாத வள்ளி பேசாதே, நீயும் பிறரை குறைச்சு பேசாதே. அம்மா பேசாத வள்ளி பேசாதே, நீயும் பிறரை குறைச்சு பேசாதே. சில பேருக்கு புத்திய காட்டுற எங்களிடம் தர ஏளனம் பேசுற. அப்படி ஆஹா. எச்சில பிறக்கு புத்திய காட்டுற எங்களிடம் தர ஏளனம். கொச்சை அடிக்குது துருநாட்டம் ஜெயிக்கல. எச்சில பிறக்கும் புத்திய காட்டுற எங்கள் இனத்தார ஏளனம் பேசுற. கொச்சை அடிக்குது துருநாட்டம் ஜெயிக்கல. லட்சகட்ட சீல பேணுமே போகல. வாயை ஒழுங்கா கலி குப்பிளிச்சுட்டு ஊர்ல உள்ள வந்துக்க மாட்டீங்க. பேனெல்லாம் ஓன் சீலையில ஒட்டி இருக்குது. இல்ல அதான் வாயை ஒழுங்கா குப்பிளிச்சுட்டு வந்துட மாட்டீங்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படி நாத்தம் எடுத்த கூட்டம் உன் கூட்டம். என் தலைவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அந்த கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அந்த கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்தினை பட்டாடை நாம் சூட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்துடன் பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் சந்தன ஒளிகளிட்டு ஆறு இங்கு தேன் சிந்தும் முல்லை பூ வாழை தொடுப்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது. கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அந்த கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனமும் செவ்வாதும் மணக்கக்கூடிய முருகனை உனக்கு பார்த்து வரும். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவேன். அட்டையை தூக்கி மெத்தையில போட்டா அட்டை மெத்த சுகம் அடியுமா?
அது மாதிரி எவ்வளவு பெரிய ஆளை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா? சாதாரண ஆளா? அவனை நீ மாட்டம்னு சொல்றிய? நீ முதல்ல இருந்தா இந்த நாட்டுல யாராவது ஒருத்தன் உனக்கு மாமனா இருக்கானா சொல்லு? அத்தை மக, என் மாமன் மக, எங்க இப்படி சொன்னா பரவாயில்ல, ஒரு நாதி கூட கிடையாது. அனாதை போய் உள்ள மக, பூனை தின்னி போய் உள்ள மக, ஏதோ போனா போயிட்டு போகுது, நம்ம முருகனை சேர்த்து வச்சு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா நீ மாட்டோம்னு சொல்றிய. உன்னை கட்டிக்க ஒரு நாதி வருவானா? அது என்னோட கவலை, உங்களுக்கே அந்த கவலை இல்லம்மா. என்னுடைய பெத்த தாய் தகப்பனுக்கு வர வேண்டிய கவலை அது, சரிங்களா? குண்டு முத்து நீங்களே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியறவரு, நீங்க என்ன எனக்கு சொல்றது? ஏமா நான் என்னமா ஏமா நீங்க ஒரு இடத்துல நிக்க முடியுமா உங்களால? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சாதாரண 4 வழி தெரிஞ்சவையா, அவன் 4 இடத்துக்கு போறான், விவரமானவன் சொல்லுவான். வீட்டுக்குள்ளே இருக்கவனும் எளிமையா ஏமாத்திரலாம், ஆனா உலகத்தை சுத்துறவனை ஏமாத்தவே முடியாது. பல பேர் அப்படித்தான் ஏமாந்துக்கு இருக்காங்க, அப்படிதான் சொல்லிக்கிறது. வேற நான் இந்த உலகத்தை சுத்துறேன்னா என்ன சொல்ல வரீங்க? எனக்கு பிடிக்கல. உங்களை தூக்கி மேல வைக்க பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க மேலையும் வைக்க வேணாம், கீழையும் வைக்க வேணாம். ஐயோ, நீங்க எப்பவும் போல உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. நான் வைக்கலாம், மேல வைக்கலாம்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நீ நினைச்சா அவன் உன்னை கீழே வைப்பான். சரி, யாரு? முருகன். அவர் வந்து வைக்கிறாரான்னு நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்த வழியை பார்த்து சொல்லிட்டு போங்க. ஆகையினாலே இந்த வெண்கானில் வந்து இப்படி தனியாளாகி செந்தினை புனம் காத்திந்த சிறுகுடில் வாழ்தல் நன்றோ. சிந்தினை புனம் காத்திந்த சிறுகுடில் வாழ்தல் நன்றோ. கந்தன் சொல்படி கேட்டெங்கள் கழுகு மாமலைக்கு வந்தார். சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே. சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்த, அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோர் போல என் பைசவி கொடுத்து, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, கேளம்மா, கேளம்மா. பழைய பகடையை திருப்பிலாம் ஆரம்பிக்க முடியாது, ஓயாமலாம் நான் சொல்ல முடியாது, சரிங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க இங்க வரல. என்ன, எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஆனா உங்களுக்கே இந்த ஆகாத வேலை. ஏன் சொல்லு? இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கு நீங்களும் இவ்வளவு வாய்ச்ச விடால் பேசலாமா? இனிமேல் பேசாதீங்க, சரியா? எப்படி வேலை பாக்குறீங்க தெரியுமா? சொல்லவா சொல்லவா? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும், கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும், கொட்டாமை சொல்ல வந்து உமக்கென்ன கரையும் கைவரிசை எல்லாரும் போ. அறிவில்லாம அடைச்சிருமே. யாரை பார்த்து கூட்டி கொடுத்த வேண்டும்? உங்களை பார்த்து தான் கேட்டேன். ஒருவேளை நீ கூட சொல்லலாம் கூட்டி கொடுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? மேனியில நகையா போட்டு வச்சிருக்க, கொஞ்சம் சம்பளத்தை எல்லாத்துக்கும் கூட்டி கொடுக்கலாம். சரி, என்கிட்ட கொட்டையும் கட்டையும் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்னத்தமா கூட்டி கொடுக்கறது? என்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்களே ஒத்துக்கிட்டா சரிதான். இனித்தான் உன்னைய காட்டி கொடுக்க போறேன். இதுவரை நான் காட்டி கொடுக்கவில்லை. உனக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கவில்லை என்றால் என் பேர் நாரதன் அல்ல, அணிந்திருப்பது 30. போட்டு நொறுக்கி பிடிவேன். அவர் எப்படி கோவப்பட்டு போறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. என்ன பரதநாட்டியம் ஆடுறாரு அவர்? விஸ்வாமித்திரர் அப்படிதான் போவாரு. ஏங்க விஸ்வாமித்திரரா? இருக்கட்டும். ஒரு விஷயம் சொன்னாரே, கேட்டீங்களா? என்னம்மா? நிறைய விஷயம் சொன்னாருல, அதுல முக்கியமான விஷயமே என்னத்தங்க சொன்னாரு? என்ன விஷயம்? விடிய விடிய சொன்னாரு. என்ன சொன்னாரு? சரி, ஆமா நாங்க தூங்கிட்டோம். என்ன விஷயம் சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொன்னாரு. சரி, ஆமா சொன்னாரா? ஆமா. யார? உங்க முருகனை. முருகனை சொன்னாரா? ஆமா. கல்யாணம் பண்ணணுமா? பண்ணா உனக்கு நல்லது. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்னம்மா இவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்டுக்க மாட்டியா நீ? முருகனை பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஆக முருகனை பிடிச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவருக்காக தானே இந்த இடத்துல வந்திருக்கேன். ஆமா. அவரை பிடிக்காம யாராவது வர முடியுமா? முடியாது. இவ்வளவு நேரம் நாரதர் இப்படி பேசினியே, இப்பெல்லாம் இதெல்லாம் உனக்குலாம் நல்லா இருக்காது. அதாவதுங்க பெண்களுக்குலாம் அந்த சூச்சமம் தெரியணும். என்ன தெரியுமா? பிடிக்காத மாதிரியே பேசுவான், ஆனாலும் பிடிக்கும். ஓ ஆமா, அப்படித்தான் பேசி கத்துக்கறணும். எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இருக்கட்டும். அதனால முருகனை வேற ரொம்ப பேசிட்டேன். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு, வேலனுக்கு
சுப்பிரமணிய